இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான டிசைன் ப்ளவுஸு, ஒரு ட்ரெண்டிங்கான டிசைன் ப்ளவுஸ் கூட யாருமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ அளவுகள ஃபஸ்ட்டு நம்ம குறிச்சுக்கலாம். அகலம், கழுத்தோட அகலம் பார்த்தீங்க அப்படின்னா 4 இன்ச்சு தாராளமா எடுத்துக்கோங்க. 4 இன்ச்சு அகலம் எடுத்திருக்கேன். உயரம் பார்த்தீங்க அப்படின்னா 3 1/2 இன்ச்சு உயரம் எடுத்திருக்கேன். அகலம் 4 இன்ச்சு, உயரம் வந்து 3 1/2 இன்ச்சு. ஒரு பாக்ஸ் போட்டு ஃபஸ்ட்டு ஒரு வளைவ நீங்க வரைஞ்சுக்கங்க. ஷோல்டர் வந்து 3 இன்ச்சு. அதே மாரி ஹாம்கோல் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 6 இன்ச்சு எடுத்திருக்கேன். முன்னாடி வந்து பிரின்சஸ் கட்டிங் மாரி தான் இதுக்கு வரும். 1 1/2 இன்ச்சு வளைவுக்காக போட்டுட்டு, மிச்சம் இருக்க அந்த மொத்த உயரம், இந்த இடத்த மட்டும் நம்ம 3 இன்ச்சுக்கு நம்ம வளைவா போட்டுட்டோம் இல்லையா? இது வந்து ரெடி அளவு. இந்த மாரி நம்ம மடிச்சுருவோம். இப்போ ரெடி அளவுலேருந்து மொத்த ப்ளவுஸோட மிச்சம் இருக்க பீஸ் எவ்வளோ இருக்கோ, அந்த உயரத்துக்கு ஃபுல்லாவே நம்ம டிசைன் வரைய போறோம். கீழ வந்து ஒரு 4 இன்ச்சுக்கு வச்சுக்கோங்க. 4 இன்ச்சுனா இந்த மடிப்பு பகுதியிலேருந்து 4 இன்ச்சு வச்சுட்டு இந்த டிசைன் நம்ம வரைய போகிறோம். இந்த கேப் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவை? 3 1/2 இன்ச்சு. ஒவ்வொரு வளைவுக்கும் நான் கேப் விட்டுக்கிறேன். உங்களுக்கு உயரம் கூடும்போது, இந்த ஒரு ஸ்டெப்பு மட்டும் உங்களுக்கு கூடும். இப்போ 3 1/2 இன்ச்சையும் இந்த மாதிரி ஒவ்வொரு வளைவா நான் வரைஞ்சு காமிச்சிட்டேன். ஏற்கனவே வரைஞ்சிருக்கேன். இருந்தாலும் அந்த ஸ்டெப்பு உங்களுக்கு தெரியணும் அப்படின்றக்காக அது மேலேயே உங்களுக்கு நான் வரைஞ்சு காமிக்கிறேன். இங்கே வந்து ஃபுல்லாக ரெடி அளவு மொத்த கழுத்தை நான் வரைஞ்சாச்சு. என்னங்க மொத்த கழுத்தை வரைஞ்சிட்டிங்கன்னா, பின்னாடி வந்து பட்டி வரணுமே, அது எப்படி வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும். இப்போ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம வரைகிறத மட்டும் நீங்கள் கவனமாக வரைஞ்சி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. எடுத்தோடனே வந்து ப்ளவுஸில் வரைஞ்சிடாதீங்க. ஒரு பேப்பரில் நான் எப்படி வந்து வரைஞ்சிருக்கணும், அதே ஸ்டெப்பு படி நீங்கள் போட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பேப்பரில் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சி பார்த்துட்டு அதை வந்து கட் பண்ணி பாருங்கள். அந்த பொசிஷனுக்கு கரெக்டாக வந்திருக்கா அப்படின்றத பார்த்துட்டு, அந்த பேப்பரை வச்சு அந்த நம்ம எந்த துணியில் கட் பண்ண போகிறோமோ அந்த துணியில் வந்து கட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சில பேர்த்துக்கு வந்து அந்த வளைவு சேஃப்ன்றது கரெக்டாக வராது. அதனால் ஃபஸ்ட்டு அதை நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு பேப்பரில் கட் பண்ணி பார்த்துட்டு, நீங்கள் ப்ளவுஸில் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வளைவு சேஃப் எல்லாமே கரெக்டாக வந்துடும். இப்போ ஒவ்வொரு வளைவுக்கும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். அந்த வளைவு சேஃப் அப்படின்றது நம்ம அளவு வச்சு பார்த்து கட் பண்ணும்போது ஒவ்வொரு வளைவும் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு அந்த சேஃப். இந்த இடத்துல மட்டும் லாஸ்ட் வரும்போது மட்டும் அந்த வளைவு சேஃப் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 2 பகுதியாக ப்ளவுஸ் வந்து கட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம் அந்த சேஃப் கரெக்டாக வந்திருக்கா அப்படின்றத எடுத்து பார்க்கலாம். நம்மளுக்கு கரெக்டாக வந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல நம்ம பட்டி ஜாயின் பண்ணணும். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். உங்களுக்கு பட்டி வந்து எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்றத நான் தெளிவாக சொல்கிறேன். இந்த இடத்துல தான் உங்களுக்கு பட்டி வரும். இப்போ கட் பண்ணிட்டோம். இப்போ இதே அளவு வச்சுட்டு நம்ம வெளி பீஸ்லேயும் நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம லைனிங் பீஸில் தான் ஃபஸ்ட்டு கட் பண்ணியிருந்தோம். இப்போ வெளி பீஸில் அதே சேமுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே துணி விட்டு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம அந்த சேஃபுக்கு நம்ம தச்சு தான் திருப்ப போகிறோம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் புதுசாக தைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே சேஃபில் கரெக்டாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி 2ஆக மடக்கிட்டு ஒவ்வொரு பீஸையும் தனித்தனியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம தனித்தனியாக தான் இதை தச்சு திருப்ப போகிறோம். அதனால தனித்தனியாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேன்வாஸ், அதுக்கு தக்கன கேன்வாஸையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கேன்வாஸு நான் வந்து இந்த மாதிரி கழுத்து பகுதி வர்ற அளவுக்கு இந்த மாதிரி நான் அயர்ன் பண்ணி வச்சுருக்கேன். வச்சுட்டு இப்போ நம்ம ஏற்கனவே வந்து லைனிங் பீஸில் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து மேல் பகுதியாகவும் கீழே வந்து கேன்வாஸ் வச்சுருக்கோம். நடுவில் வந்து நல்ல பீஸ் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வச்சுட்டு அங்கங்கே வந்து பின் போட்டுக்கோங்க. ஏன்னா பின் போடும்போது உங்களுக்கு தைக்க ஈஸியாக இருக்கும். இப்போ பின் போட்டுட்டு கீழ் பகுதியில் இருந்து நம்ம அப்படியே வந்து தைச்சிட்டே வரலாம். அந்த ஒவ்வொரு வளைவுக்கும் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஊசியை நிப்பாட்டி அந்த ஒவ்வொரு வளைவையும் நீங்கள் தைக்கணும். இப்போ பூராமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேலப் டிசைன் தான் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. யாரை பார்த்தீங்க அப்படின்னாலும் எந்த ஒரு டிசைனாக இருந்தாலும் இந்த கேலப் டிசைன் அதில் கொடுத்துட்றாங்க. ஸ்லீவுக்காக இருக்கட்டும், பேக் ஃப்ரண்ட்டு அப்படின்ற மாதிரி எல்லா பக்கத்துலேயும் இந்த ஸ்லீவ் டிசைன், இந்த கேலப் டிசைன் வந்து அவ்வளோ ஒரு ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இந்த டிசைன் நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அந்த கேன்வாஸ் வச்சு நம்ம இந்த கேலப் டிசைன் தைக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது இல்லாமல் தைக்கிறது ரொம்ப கஷ்டம். எல்லோரும் வந்து டிசைன் தைக்கிறீங்க அப்படின்னா கேலப் டிசைனுக்கு கண்டிப்பாக வந்து கேன்வாஸ் யூஸ் பண்ணுங்கள். அதை யூஸ் பண்ணாமல் தைச்சிங்க அப்படின்னா அந்த சேஃப் கரெக்டாக உங்களால் கொண்டு வர முடியாது. இப்போ அந்த லைனிங் பீஸை நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அங்கங்கே வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த வளைவு சேஃபுக்கு. அப்போ தான் உங்களுக்கு தச்சு திருப்பும்போது அந்த சேஃப் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். இப்போ இது வந்து ரெடி அளவு. இந்த ரெடி அளவில் அந்த மாதிரி கோடு போட்டுட்டு அந்த இடத்துலையும் ஒரு தையலை போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் திருப்பும்போது அந்த சேஃப் உங்களுக்கு கரெக்டாக வந்துட்டு திருப்பிட்டு உங்களுக்கு அமுக்கு தையல் போட்டு எடுத்துக்கோங்க அதில். இப்போ இந்த பக்கம் தையல் போட்டுட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கேன்வாஸ் வேணும் அப்படின்னா வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கட் பண்ணுறதுனாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். அந்த நெக்கு பகுதிக்கு மட்டும் தேவைப்படுற அளவுக்கு வச்சுட்டு, மிச்ச பீஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இந்த மாதிரி ஒவ்வொரு வளைவையும் நம்ம திருப்பிட்டு, நல்லா வந்து அந்த வளைவு சேஃப் வர்றதுண்டிக்கு நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். இப்போ திருப்பிட்டேன். இப்போ அது மேலே வந்து அமுக்கடி போட்டுக்கலாம். ஒவ்வொரு அமுக்கடி போடும்பொழுதும் அந்த வளைவு சேப்புக்கு ஊசியை நிப்பாட்டிட்டு, ஒவ்வொரு வளைவா வந்து போடுங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். நான் ரொம்ப வந்து ஸ்லோ பண்ணி தான் இந்த வீடியோ வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு புரியல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா இந்த மாதிரி டிசைன்களை நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு கஸ்டமர் வந்து அதிகமா வருவாங்க. ஏன்னா வந்து டிசைன் ப்ளவுஸ் தான் இப்போ அதிகமா வந்து உங்களுக்கு தைக்க கொடுத்துட்டே இருக்காங்க. நீங்க டிசைன் ப்ளவுஸ் பழகலை அப்படின்னா கஸ்டமரும் அதே மாதிரி வந்து குறைஞ்சிருவாங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து கஸ்டமரோட மனசை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏத்தாப்புல அந்த ப்ளவுஸ் தச்சு கொடுக்கும்போது கண்டிப்பா அவங்களுக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும். அவங்க போய் இன்னும் 2 பேர்கிட்ட சொல்லும்போது நம்மளுக்கு கஸ்டமரும் அதிகரிப்பாங்க. அந்த மாதிரி புதுசு புதுசாக ட்ரெண்டிங்காக வர டிசைன்களை நம்ம அப்பப்போ வந்து கஸ்டமருக்கு வந்து தச்சு கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம ட்ரெண்டிங்காக ஆகும். இப்போ வந்து நம்ம எப்பயும் போல் அந்த சைட்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த ஹாம்கோலையும் நம்ம தையல் போட்டுட்டு மிச்சம் இருக்க பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி தான் வந்து நம்ம அந்த ப்ளவுஸ் வந்து ரெடி பண்ணணும். அதே மாதிரி இப்போ இன்னொரு பீஸையும் நம்ம தச்சு எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ ஒரு பக்கம் நான் தச்சுட்டேன். சேம் இதே மாதிரியேவும் அந்த இடத்துலையும் நீங்கள் அந்த பக்கம் உள்ள பகுதியும் இதே சேம் மெத்தடில் நீங்கள் தச்சு எடுத்துக்காங்க. தச்சு எடுத்துகிட்டு இப்போ நான் வந்து அது ரெட்டை தையல் மாதிரி போடுறேன். ரெட்டை தையல் மாதிரி போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த வளைவு சேஃபானது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அழுத்தம் கொடுத்து அந்த சேஃபானது இன்னும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். அதுக்காக தான் நம்ம ரெட்டை தையல் போட்டுட்டு அந்த வளைவு சேஃப் நல்லா வர மாதிரி இந்த தையல் போட்டு எடுத்துக்கிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைடு நம்ம முடிச்சிட்டோம் நம்ம. இப்போ அதே மாதிரி இந்த சைடு நம்ம தச்சு எடுத்துக்கலாம். சேம் தான் நான் சொன்ன மாதிரி இந்த சேமாக இதை எப்படி நம்ம அந்த பக்கம் நம்ம கேன்வாஸ் வச்சுட்டு வெளி பீஸு வச்சு அடிச்சிருக்கோமோ இப்போ அதே மாதிரி 2 பக்கமும் நான் தச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து முக்கியமான இடத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ இந்த மாதிரி ஜாயின் பண்ணுற மாதிரி கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. ஷோல்ட்ரு எல்லா பக்கமும் நேராக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம எவ்வளோ பீஸ் நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு 9.5 இன்ச்சு நம்மளுக்கு வந்து ஜாயிண்ட் கொடுக்குற மாதிரி இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 இன்ச்சு அந்த மாதிரி சம்திங் எடுத்துக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உள்ளே கூட ஒரு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. துணி எனக்கு இவ்வளோ தான் இருந்ததுனால நான் 9 இன்ச்சு அப்படின்றபோது நான் ஒரு 10 இன்ச்சு வந்து வச்சுக்கிறேன். அப்போ வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இதில் நம்மளுக்கு இப்போ இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துகிட்டு நம்ம தச்சு திருப்பிட்டு இதுலேயும் ஒரு அமுக்கு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ அந்த நம்ம அளந்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பட்டியோட அளவு உங்களுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்ற அதோட பட்டியோட உயரம் வந்து சில பேர்த்து பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு இருக்கும், சில பேருக்கு 5 இன்ச்சு இருக்கும். அந்த மாதிரி கீழே அந்த உயரம் மட்டும் எவ்வளோ இருக்குது உங்கள் ப்ளவுஸுக்கு தக்கன எடுத்துகிட்டு இந்த மாதிரி தச்சு திருப்பிக்காங்க. அதே மாதிரி கீழேயும் நீங்கள் மடக்கி அடிச்சுக்கலாம். மடக்கி அடிச்சுட்டு அந்த பகுதியை நீங்கள் ஜாயின் பண்ணும்போது இந்த கரைப்பகுதியெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தச்சுட்டு உள்ளே வைக்கும்போது உங்களுக்கு உள்ளே போயிடும். அதனால் இது இந்த பட்டி நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இதோட அளவு வந்து இவங்களுக்கு 4 இன்ச்சு இருக்குது. நான் அதே வந்து இவங்களுக்கு 4 இன்ச்சு கொஞ்சம் ஒரு 4.5 இன்ச்சு வர மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வர மாதிரி கூட நான் வச்சுக்கிறேன். ஏன்னா அது ரொம்ப சிறுசாக இருக்குது. நம்ம கொஞ்சம் மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சுட்டு இந்த பீஸை நம்ம எப்பயும் போல் கீழே மடக்கி அடிச்சுக்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு பட்டியோட உயரம் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு கரெக்டாக இந்த இடத்துல வந்து அளவு வச்சுக்கோங்க. எங்கெங்கே வந்து தையல் போடணுமோ உங்களுக்கு நான் வச்சு காமிக்கிற மாதிரி சேம் இதே மெத்தடில் வச்சு பார்த்துக்கோங்க. வச்சு பார்த்துட்டு இந்த பகுதி இந்த மாதிரி மடக்கி அடிச்சுக்கலாம். இப்போ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியலை அப்படின்னா நீங்கள் வீடியோவை மறுபடியும் முதலேருந்து பார்த்துட்டு கொஞ்சம் புரிகிற மாதிரி நீங்கள் வேகமாக இருந்தால் கூட ஸ்லோ பண்ணி வச்சு கூட அந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா நான் ஸ்லோவாக தான் போட்டிருக்கேன். இன்னும் வந்து சில பேர்த்துக்கு வந்து புதுசாக பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீடாக இருக்க மாதிரி கூட இருக்கலாம். அவங்களுக்கு வந்து அப்படி வந்து இருந்துச்சு அப்படின்னா வீடியோ ஸ்லோ பண்ணி கூட பாருங்கள். இல்லை ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து புரியும். இந்த டிசைன் வந்து உண்மையிலே பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு டிசைனு. நம்ம என்ன தான் வந்து கல்ரோனு லேஸு இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சம்னு வைக்கும்போது அவ்வளோ ஒரு நல்லாவே இருக்காது. இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு லேஸே இல்லாமல் ஒரு டிசைனை நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னும் போது இன்னும் வந்து சூப்பராக இருக்குது. அதை கஸ்டமர் வேர் பண்ணி போடும்போது இன்னும் அழகாக இருந்துச்சு அந்த டிசைனு. இப்போ அளவுகள்லாம் அந்த மாதிரி கரெக்டாக எங்கெங்கே வைக்கணும் அப்படின்றத 2 பக்கமும் சேமாக அந்த மாதிரி எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத 4 இன்ச்சு அதே மாதிரி இந்த பக்கம் 4 இன்ச்சு இந்த மாதிரி சமமாக வந்து எல்லா பக்கட்டும் நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ இந்த இடத்துல அந்த வளைவு சேஃபுக்கு நீங்கள் தையல் போட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ப்ளவுஸ் அவ்வளோதான் ஃபினிஷிங் வந்து முடிஞ்சிச்சு. இப்போ இந்த இடத்துல நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த ஒரு சைடை நம்ம தையல் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்த சைடு உங்களுக்கு தைக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இதே மாதிரி இந்த பக்கம் நம்ம குறிச்சிருக்கோம் இல்லையா, இப்போ இந்த மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். எந்த அளவு இந்த மாதிரி கரெக்டாக இருக்குன்னு நீங்கள் குறித்த மாதிரியும் குறிச்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரியும் கூட எங்கெங்கே இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு இந்த இடத்துல நீங்கள் தையல் போட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ப்ளவுஸ் வந்து ரெடி ஆகிடும். இதில் வந்து நம்ம பேக் பட்டன் தான் வைக்க போகிறோம்.
நம்ம எல்லாமே முடிச்சிட்டோமேங்க, இனி எங்கங்க பேக் பட்டன் வைக்க போறீங்கன்னு நினைக்காதீங்க. இனிமேல் தான் வந்து நம்ம பேக் பட்டன் வைக்க போறோம். பேக் பட்டன் வச்சுட்டு, அதில முன்னாடி வந்து பிரின்சஸ் கட்டிங்க்கு நம்ம அடுத்த வீடியோல உங்களுக்கு அதோட வீடியோ தொடர்ச்சியா வரும். இந்த சேனல் இந்த வீடியோக்கு நீங்க சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, அடுத்த வீடியோ உங்களுக்கு பிரின்சஸ் கட்டிங் வீடியோ வரும். இதில மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா, முன்னாடி என்ன டிசைன் போடுறது, பின்னாடி என்ன டிசைன் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்திலே இருப்பாங்க. நம்மளுக்கு எல்லா டிசைனும் அடுத்தடுத்த வீடியோல வரும்போது உங்களுக்கு இன்னும் தைக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்களுடைய அ டிசைன் வந்து நீங்க தொடர்ந்து பார்த்துட்டே வந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஏன்னா, நீங்க வேற வேற டிசைன் பார்க்கும்போது கண்டிப்பா வந்து உங்களுக்கு குழப்பம். ஒருத்தவங்க ஒண்ணு சொல்லுவாங்க. அப்ப வந்து நம்ம மாத்தி மாத்தி ஒரு வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பா அது வந்து குழப்பமா தான் இருக்கும். உங்களுக்கு எந்த டிசைனு யார் சொல்றது உங்களுக்கு புரியுதோ, அவங்கள கைக்குள்ள வச்சுக்கோங்க. ஈஸியா வந்து டிசைன் ப்ளவுஸ் வந்து கத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம எப்பயும் போல அந்த சைட்லாம் இருக்கிறத கட் பண்ணிட்டு, இப்ப இந்த இடத்த தான் நம்ம நடுவுல கட் பண்ண போறோம். நடுவுல கட் பண்ணிட்டு, உங்களுக்கு வந்து அந்த பேக் பட்டன் வச்சுட்டோம் அப்படின்னா, இப்ப இந்த இடத்துல கட் பண்ணிட்டு பேக் பட்டன் வச்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்ப எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்றத பாருங்க. இத வந்து நீங்க ஒரு பேக் டிசைனாவும் நீங்க வந்து பின்னாடி கொக்கி வச்சும் வைக்கலாம். இத கொக்கி வைக்காமயும் வைக்கலாம். இப்ப நான் கொக்கி வச்சு நான் காமிச்சிருக்கேன். இந்த டிசைன் எப்படி இருக்கு அப்படின்னா, எல்லா டிசைனுமே முடிச்சுட்டு, நடுவுல கட் பண்ணி நம்ம பட்டி வந்து ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா, பின்னாடி கொக்கி வந்துரும். முன்னாடி பிரின்சஸ் கட்டிங் வந்துரும். இதோட முன்னாடி வந்து என்ன டிசைன் வைக்கணும் அப்படின்னு நீங்க பார்க்கணும் அப்படின்னா, கண்டிப்பா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். இந்த டிசைன் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. புரியல அப்படின்னா கூட மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கான ரிப்ளை இருக்கும். தேங்க் யூ.